இன்றைக்கி பார்த்திங்கன்னா பால் கொழுக்கட்டை ரெசிபி தான். சின்ன உலக்கில் வந்து ஒரு உலக்கு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அரை உலக்கு பச்சரிசி மாவு, இடியப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு எதுனாலும் எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா நெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2.5 கப்பு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடுறேன். உப்பு சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கணும். கிளறி எடுத்துகிட்டு நல்லா ஆறின பிறகு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி நல்லா ஒரு பக்கம் வச்சதுக்கப்புறமே வெல்லம் வந்து நான் ஒரு 1/2 கிலோ வெல்லம் எடுத்துருக்கிறேன். 1/2 கிலோவில் வந்து ஒரு கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் எந்தளவு தேவையோ அந்தளவு அதை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக பொடி பொடியாக உடச்சி அதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஒரு 3/4 கப்பு தண்ணி ஊற்றி 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் பாத்திரத்தில் வந்து தண்ணி கொதிக்க வைக்கணும். உங்களுக்கு எந்தளவு வேணுமோ அந்தளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அந்த உருண்டை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை அதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு அப்போ தான் கரையாது. அதனால் அதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டுட்டு தேங்காய் வந்து 3 ஸ்பூன் போடணும். கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்தேன். அதை கரைச்சி வச்சு அதில் ஊற்றிக்கினேன். அப்போ தான் கெட்டியாக வரும். 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்கிட வேண்டியதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.